ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விஜயும் த்ரிஷாவும் ஏஜி செல்ல திருமணத்துக்கு வந்ததுக்கு த்ரிஷா அவர்கள் கர்வமாக இருக்கிறதுனால தான் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். த்ரிஷா அவர்கள் போட்ட போஸ்ட் தான் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் விஜய், எனது கணவர் திருமணத்தை தாண்டி ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் விவாகரத்து கேட்டு வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய ஃபேன்ஸுக்கும் நிறைய பேருக்குமே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. என்னோட கணவர் அந்த நடிகையோட தொடர்புல இருக்கிறதுனால தான் எங்களுக்குள்ளேயே அந்த விவாகரத்து பிரச்சனை வந்தது. அதோட இப்போ என்னை வீட்டுக்குள்ளேயுமே அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு ஓப்பனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கல்பத்தி அவர்கள் திருமண விழாவிற்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்தது தான் இப்போ பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. ஃபேன்ஸு அப்புறம் பிரபலங்கள் எல்லாருமே விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் தான் பிரபலமாக போயிட்டு இருக்கு. அது பிரேக்கிங் நியூஸாகவுமே வந்திருந்தது. அந்த போஸ்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, விவாகரத்து செய்தி வெளில வந்த சில நாட்களிலேயே புது கட்சி தலைவர் திருமணத்துக்கு வந்தது ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. இமேஜ் அதில் பாதாளத்துக்கு போனதுனாலேயே இந்த முடிவு எடுத்து 2 பேரும் ஒன்னா வந்திருக்காங்க. சொந்த கட்சிக்காரங்களே ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லி பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இவர்கள் ஆசிய நாயகியாக இருந்த இவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்க. இந்த விஷயத்த தேர்தல் வரையுமாச்சும் கொஞ்சம் அமைதியா ஆக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு த்ரிஷா அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கீழ்த்தளமாக இறங்கி பேசுகிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இது போல வரும் செய்திகளுக்கு எல்லாத்துக்குமே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக தான் இவங்களுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஹாட்டான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.